والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளில் ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல ஆழமான போதனைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது. அவற்றில் சில விஷயங்கள் சாதாரணமான ஒன்றாக நமக்கு தெரிந்தாலும் கூட அதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானதாகவும் நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கடியான காலகட்டங்களில் சிரமமான நேரங்களில் நமக்கு கை கொடுத்து ஒரு நல்ல தைரியத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அமைந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு சிரமமான சூழ்நிலையை கையாளுவதற்கு அவர்களிடம் பணம் இருப்பதை விட, கல்வி இருப்பதை விட, அல்லது செல்வாக்கு இருப்பதை விட மன வலிமை அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. ஏனென்றால் மன வலிமை இல்லாத ஒரு மனிதன் ஒரு சின்னஞ்சிறு காரியங்களுக்கு கூட பயப்பட்டு பதட்டம் அடைந்து அந்த விஷயத்தில் தோல்வி அடைவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பும் இல்லாத ஒரு மனிதர்கள் கஷ்டமான நேரங்களை கடக்கிறார்கள். இப்படி கடப்பதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் அவர்களுடைய மன வலிமை ஆழமாக இருக்கிறது என்று அர்த்தம். அதை பற்றி தான் இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் பக்ராவினுடைய 62வது வசனத்தில் சொல்கிறார்: இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது, மேலும் உண்மையான யூதர்களாக வாழ்ந்தவர்கள், ஒன் நசாரா, உண்மையான நசாராக்களாக வாழ்ந்தவர்கள், வஸ்ஸாபிஈன், சாபிஈன்கள் என்று உலகில் யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்களில் சரியாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள். இந்த 4 வகையினர்களிலுமே மன் ஆமன பில்லாஹ், யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, வல் யௌமில் ஆகிர், கியாமத் நாளை நம்புகிறார்களோ, வ அமில சாலிஹன், நம்பியதோடு நின்று விடாமல் யார் நல்ல அமல்களை செய்து கொள்கிறார்களோ, ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம்,
அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம், இந்த வாசகம் தான் மிகவும் முக்கியமானது. அல்லாஹ் சொல்கிறான் வலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் யாருக்கும் கவலைப்படவும் மாட்டார்கள். கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனதில் இருக்கக்கூடிய வலிமை முக்கியம். யாருக்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் வலிமை முக்கியம். அந்த வலிமை எப்படி வரும் தெரியுமா? மார்க்கத்திற்கு சரியாக கட்டுப்பட்டு நடந்தால் வரும், மறுமையை நம்பினால் நமக்கு வந்துவிடும். இதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம், சின்னஞ்சிறு காரியங்களுக்கு கூட ஒரு சின்ன விஷயம் இது தவறிவிட்டால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்க போறதில்லை. ஆனால் அதை கூட பொறுத்து கொள்ள இயலாமல் இன்றைக்கு உலகத்துல பதட்டப்பட்டு ஆரவாரம் செய்யக்கூடிய மனிதர்களை நானே பார்த்திருக்கிறேன். ஒன்றுமில்லை, பஸ்ஸுக்கு போறோம், அந்த பஸ்ஸுக்கு போகக்கூடிய டைம்ல நமக்கு பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அல்ல ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கூச்சல் போடுகிறார்கள். நீங்க பஸ் ஸ்டாண்ட்லயே பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷன்லயே பார்க்கலாம். கூட மனைவி பிள்ளைங்களை அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வரும்போது பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, எல்லாரையும் முடிச்சு ஏச ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொன்ன நீ கேட்டியா, அப்பவே கிளம்ப மாட்டீங்களா, எனக்கு தான் வேலையா என்றெல்லாம் புலம்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது என்ன வெளிப்படுத்துகிறது தெரியுமா? இவருக்கு மன வலிமை குறைவு. இதற்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் ஈமான் கொண்டதோடு நின்று விடாமல் வல் யௌமில் ஆகிர், கியாமத் நாளை நம்ப வேண்டும். அந்த அல் யௌமுல் ஆகிர் என்று சொல்லப்படுகிற மறுமையினுடைய நாள், அதாவது இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் இருக்கு இல்லையா, அதை நம்புகிறவர்களுக்கு தான் எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். சஹாபிய பெருமக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கவலைக்குள்ள செய்திகளை சொன்னார்கள், மனம் வலிக்கிற செய்திகளை அவர்களிடம் எடுத்து கூறினார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை சரியாக தூதர் புரிந்து வைத்திருந்தார்கள். எந்த நேரத்தில் எல்லாம் சஹாபாக்கள் கவலைப்படுகிறார்களோ, சோர்வடைகிறார்களோ, அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கையாளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா? மறுமையை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருவாங்க. நீங்க இங்க கவலைப்படுறீங்களே, இவ்வளவு தூரம் நீங்க துக்கப்படுகிறீர்கள், உங்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது. இதுதான் சஹாபாக்களை ஆசுவாசப்படுத்தியது. நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக உலகத்துல எந்த பிள்ளையும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த தகப்பனும் தன் பிள்ளைகளிடம் இப்படி சொல்வது சரியானது இல்லை என்று கூட நாம் சொல்லிவிடுவோம். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க, பிள்ளைகளை பயமுறுத்த கூடாது என்று நாம் சொல்வோம். அது போன்ற ஒரு விஷயத்தை தான் ஒரு தந்தையும் ஒரு பெண் பிள்ளையாகிய மகளும் பகிர்ந்து கொள்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், சஹீஹுல் புகாரியினுடைய 3623-24 தொடர்ச்சியான 2 ஹதீஸ்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு இருந்தார்கள். அப்பொழுது ஃபாத்திமா அம்மையார் அவர்கள் நடந்து வருகிறார்கள். அவர்களுடைய நடையை நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் நடந்த மாதிரியே இருந்தது. சில பிள்ளைங்களை நம்மளே பார்க்கலாம், வாப்பா மாதிரியே அப்படியே நடப்பான். பாப்பா நடக்கும்போது கொஞ்சம் கழுத்தை இப்படி தூக்கி நடப்பாங்கன்னு வைங்களேன், கால் ஒரு மாதிரி ஏறி ஏறி 8 அகலமா வைக்கிறாங்கன்னு சொன்னா பிள்ளையும் அதே மாதிரி 8 அகலமா வச்சு நடக்கிறத நம்ம பாக்குறோம். சில பிள்ளைங்க வந்து உம்மா மாதிரி இருப்பாங்க, உம்மா மாதிரி உட்காருவாங்க, உம்மா மாதிரி ஒரு பொருள் எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம சகஜமா பாக்குறோம்ல. இது மாதிரிதான் ஃபாத்திமா அம்மையாரினுடைய நடை அல்லாஹ்வுடைய தூதரின் நடையை போன்று இருக்கிறது. வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைக்கிறார்கள், மர்ஹபம் பிபினதி, என்னுடைய செல்ல மகளே, என்னுடைய அருமை மகளே, நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நல் வரவு என்று சொல்லி அழைக்கிறார்கள். அவங்க வர்றாங்க, வலதுபுறத்திலோ அல்லது இடதுபுறத்திலோ உட்கார வைக்கிறார்கள். வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்ல போறேன். ஆர்வமா கேட்கிறாங்க ஃபாத்திமா அம்மையார். சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே கடுமையான அழுகை, அவர்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். மீண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள், மகிழ்ச்சியால் சிரிக்கிறார்கள். இரண்டையும் ஓரத்தில் இருந்து ஆயிஷா அம்மையார் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போன பிறகு ஒரு நேரத்திலே தன்னுடைய உறவினராகிய ஃபாத்திமா அம்மையார் இடத்துல ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்கள், உங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ரகசியமா சொன்னாங்கல்ல, அது என்ன விஷயம் சொல்லுங்களேன்.
அதுக்கு பாத்திமா அம்மையார் சொன்ன ஒரு பதில், அப்படி சொல்ல மாட்டேன். மா குந்து லியுஃஷிய சிர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா குபில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணம் அடைகிற வரை யாருக்கும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டத்தில் மரணமடைந்து விட்டார்கள். மரணமடைந்த பிறகும் கூட ஆயிஷா அம்மையாருக்கு அந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கல்ல, நாங்களே ரொம்ப கவலையில் இருக்கிறோம், இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு அந்த செய்தியை சொன்னால் எங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் இல்லையா, சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், என்னிடத்துல என்னுடைய தகப்பனார் முதலில் சொன்ன ரகசியம், அதை கேட்டுதான் நான் அழுதேன். அது என்ன தெரியுமா? இன்ன ஜிப்ரீல கானயு ஆரிதுனி அல் குர்ஆன் உள்ள சனத்தின் மர்வா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடத்திலும் தலா ஒரு முறைதான் என்னிடம் குர்ஆனை ஓதி காண்பிப்பார். ஓதி காண்பித்து நான் ஓதுவதை அவர் சரிபார்த்துக் கொள்வார். இது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் வைன்னஹு ஆரவனி அல் ஆம் மர்ரத்தை, இந்த வருடம் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகக்கூடிய அந்த வருடம் மட்டும் தூதர் சொல்கிறார்கள், 2 முறை என்னிடம் வந்திருக்கிறார். வலா அராஹு இல்லா ஹவர அஜலி. இப்படி 2 முறை அல்லாஹ்வுடைய தூதர் வந்தது என்னுடைய அஜல் வந்து விட்டது என்பதைத்தான் எனக்கு காட்டுகிறது. மரணத்தினுடைய நேரம் நெருங்கி விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆயிஷா பாத்திமா அம்மையார் அவர்கள் உடனடியாக அப்படியே அழ ஆரம்பித்து விட்டார்கள். இதை கேட்டு தான் நான் அழுதேன் என்று சொல்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், யாராவது ஒரு தகப்பனார் ஒரு பிள்ளை அழைச்சு, வாப்பா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு என்ன நடக்கும் தெரியல, ரொம்ப என்னுடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறது, நான் சொல்வதற்கும் தயக்கப்படுகிறேன் என்று ஜாடை மாடையாக சொன்னாலே போதும் தான். பிள்ளைகள் பதறி அடித்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாத்திமா அம்மையாருக்கு இந்த செய்தியை சொல்லும் பொழுது அவர்களும் ஒரு மனிதன் என்கிற அடிப்படையில் அழத்தான் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அழுகையை மடைமாற்றி மௌத்தை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட அது நடந்துதான் தீர வேண்டும் என்பதை எப்படி சரி கட்டுகிறார்கள் தெரியுமா? 2வது ஒரு விஷயம் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், வாமா இதுக்கு போய் ஏமா அழுகுறீங்க, நீங்க அமா தருளைன் அன் தகூனி சய்யிதத்த நிசாஇ அஹ்லில் ஜன்னah, நாளை மறுமையினுடைய சொர்க்கத்து பெண்களில், மூமீனான சொர்க்கத்து பெண்களில் நீங்கள் தான் தலைவியாக இருக்க போகிறீர்கள். அவ் நிசாஇல் முஃமினீன், அல்லது ஒட்டுமொத்த மூமீன்களான பெண்களுக்குமே நீங்க தான் தலைவியாக இருக்க போறீங்க. இது உங்களுக்கு போதாதா? அவர்களுக்கு கவலையான செய்தியை சொல்லிட்டாங்க. தகப்பனார் வஃபாத்தாக போகிறார் என்கிற செய்தி வஃபாத்தான பிறகு அல்ல, முன்பே தெரிகிறது. வஃபாத் ஆகுவதற்கு முன்பே அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி இருந்தால் ஒரு பிள்ளை சகஜமாக என்ன செய்வார் தெரியுமா? பாக்குற நேரமெல்லாம் கண்ணீர் வெடிச்சு அழுதுட்டே இருப்பாங்க. நீங்க வஃபாத்தாக போறீங்களா, நீங்களே வாயை திறந்து சொல்றீங்களே, ஏன் இப்படி என்றெல்லாம் மனிதன் புலகாங்கிதம் அடைவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் பாத்திமா அவர்களின் மனதை பாதித்து விட்டது என்பதை தெரிந்த உடனே அதனுடைய வலிமையை அதிகப்படுத்துவதற்கு மறுமையினுடைய நம்பிக்கையை தான் தூதர் முன்வைக்கிறாங்க. நாளைக்கு மறுமையில நீங்க தாமா சொர்க்கத்து பெண்களுக்கு எல்லாம் தலைவியா இருக்க போறீங்க. நான் வஃபாத்தான பிறகு நம்முடைய குடும்பத்திலேயே முதலில் என்னை சந்திப்பது நீங்களாகத்தான் இருப்பீங்க, எனக்கு பிறகு நீங்க தான் முதல்ல வஃபாத் ஆகுவீங்க என்ற செய்தியை சொல்லி அவர்களுடைய மனத ஆட்டம் கண்ட பிறகு மறுமையில கிடைக்கிற அந்த விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பரிசாக முன்வைக்கிறார். இது பாத்திமா அம்மையாருக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனக்குத்தானேவும் இந்த விஷயத்தை தான் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸை சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஒவ்வொரு போரிலுமே எந்த மக்கள் வருகிறார்களோ இல்லையோ நான் கலந்து கொள்வதை தான் ஆசைப்படுகிறேன். நான் எல்லா போருக்கும் வந்துருவேன். வராம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? பொருளாதார பிரச்சனை தான். ஏனென்றால் அன்றைக்கு உள்ள அந்த சூழ்நிலை, போருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம தான் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிச்சு போகணும். இன்னைக்கு போருக்கு போனாங்க, எந்த நாடா இருந்தாலும் தனி மிலிட்டரி வச்சிருக்கிறாங்க, அதுக்குன்னு ஃபண்ட் வச்சிருக்கிறாங்க. மிலிட்டரியில இருக்கிறவங்க இறந்து போனா அவங்களுக்கு நிறைய சலுகைகளும் உண்டு.
இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இப்படித்தான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் தூதர் காலகட்டத்தில் யாராவது போருக்கு சென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்துதான் போருக்கு போகணும். இதான் நடைமுறை. இதைத்தான் தூதர் சொல்கிறார்கள், பொருளாதாரம் கொடுப்பதற்கு இல்லை, மக்களிடத்திலும் இல்லை, அதனால்தான் என்னால் போக முடியவில்லை. ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், வல்லதி நப்சி பியதி, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், லவதித்து அன்னி உக்தல் ஃபீ சபீலில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஷஹீதாக்கப்பட்டு சும்மா அஹ்யா, பிறகு மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்து சும்மா உக்குத்தல், மீண்டும் ஷஹீதாக்கப்பட்டு சும்மா அஹ்யா, மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்தாலும் கூட சும்மா குத்தல், பிறகும் நான் கொல்லப்பட வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் எந்த இழப்பை வேண்டுமானாலும் அவன் தாங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தன்னுடைய உயிர் போக போகிறது என்று தெரிந்தால் மட்டும்தான் யாராலையும் தாங்க முடியாது. யாராலையும் என்று சொன்னால் நம்முடைய காலகட்டத்தில் உள்ள மக்களை மட்டும் இல்லை, நம்முடைய இஸ்லாமிய வரலாறிலே நீங்கள் பாருங்கள், ஃபிரௌனை எடுத்துக் கொள்ளுங்கள். கடைசி காலகட்டத்தில் அவன் அல்லாஹ்விடம் கெஞ்சி கதறினான், மன்றாடினான். ஏன்? தன்னுடைய உயிர் பிரிய போகிறது. இதற்கு மேல் ஒன்றுமில்லை தானே. பொதுவாக ஒரு மனிதனுக்கு உண்மை உண்மை என்று தெரியக்கூடிய தருணம் மௌத்தினுடைய நேரம் தான். அதற்கு முன்பெல்லாம் உண்மையை பொய் என்று நினைப்பான். அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கையை இவன் தவறு என்று நினைக்கலாம், அல்லது அதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் வஃபாத்தினுடைய காலகட்டம் வந்த பிறகு பொருளாதாரம் கண்ணுக்கு தெரியாது, தன்னுடைய உறவினர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள், தன்னுடைய அதிகாரம் ஆட்சி எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நாம் முடிய போகிறோம், நம்முடைய அஜல் வந்துவிட்டது என்றுதான் எல்லா மனிதனும் நினைப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஒரு நிலையை எனக்கு எத்தனை முறை வந்தாலும் கூட நான் மீண்டும் அதை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹு இஷ்தரா மினல் முஃமினீன், மூமின்களிடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலைக்கு வாங்குகிறான். நாம ஒரு ஆள்கிட்ட சகஜமா ஒரு பொருளை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கணும்னு சொன்னா அது சாதாரணமாக முடிந்துவிடும். ஆனால் அவரிடம் இருந்து விலைக்கு வாங்குகிறோம் என்று சொன்னால் நாம் எதையாவது ஒன்றை கொடுக்க வேண்டும். இதுதான் உலக நியதி. அல்லாஹ் சொல்கிறான், அன்புசகும் வ அம்வாலஹும், மூமின்களிடம் இருந்து அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உயிரையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டு பி அன்னலஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதான் முஸ்லிம்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வலிமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல ஈமானினுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒன்று வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, உங்களுக்கு நல்லது நடந்தாலும் கூட மினல்லாஹி தஆலா, அது அல்லாஹ்விடம் இருந்து உள்ளதுதான். உங்களுக்கு தீயது நடந்தாலும் கூட மினல்லாஹி தஆலா, அதுவும் அல்லாஹ்விடம் இருந்து உள்ளதுதான். எதையும் நாம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பிரச்சனைகளை சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் பிரச்சனைகளை தேடி செல்லக்கூடாது என்று சொல்வதும். அதாவதுங்க, கடன் இருந்துச்சுன்னா அதை சமாளிக்க தெரியணும், ஒரு பிரச்சனைனா அதை சரி செய்ய தெரியணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. சில நேரத்துல சில ஆட்கள் வழியே போய் பிரச்சனைகள் விழுவாங்க. சாதாரணமாவே இருந்துட்டு போலாம், நானா போய் கடனை வாங்கி கொண்டு எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் என்று புலம்பினால் யார் அவருக்கு உதவி செய்வது? யோசித்து பாருங்க. அதாவது தானாக தேடிக்கொள்கிற தீமைகள் இருக்கு இல்லையா, இதுக்கு தீர்வு காணுவது ரொம்ப கடினம் தான். அப்போ நம்முடைய மார்க்கம் சொல்கிறது, உங்களுக்கு பணம் கிடைத்தால் அல்லாஹ்வை புகழுங்கள், பணம் கிடைக்காவிட்டாலும் கூட அல்லாஹ்வை இகழாதீர்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் படுகிற கஷ்டங்கள் ஒரு சின்னஞ்சிறு கஷ்டங்களாக இருந்தாலும் கூட இதற்கு பகரமாக நாளை மறுமையில் நன்மை கிடைக்கிறது. ஒரு சின்ன முள் குத்துகிறதா, இதுக்கும் மறுமையில நன்மை இருக்கிறது. உயிரே போய்விட்டதா, அதற்கும் நாளை மறுமையில் நன்மை இருக்கிறது. இப்படி சொன்ன காரணத்தினாலதான் சஹாபிய பெண்கள் மரணம் தான் கிடைக்க போகிறது என்று தெரிந்தும் கூட தன்னுடைய குடும்ப ஆண்களை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் போருக்காக வேண்டி. ஒரு அம்மையார் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய மகன் பத்ரிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய மகனை நான் எவ்வளவு தூரம் நேசித்தேன் என்று உங்களுக்கு தெரியும், அவ்வளவு பெரிய பிரியம்.
சில பெற்றோருக்கு பிள்ளைங்க மேல சகஜமா பிரியம் எல்லாத்துக்கும் இருக்கும் தான். சில நபர்களுக்கு அதீத பிரியமாக இருக்கும். அந்த பிரியத்திற்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை என்ன? நம்முடைய பிள்ளையின் மறுமை வாழ்க்கை பாதிக்காத வகையில் பிள்ளைக்கு நாம் பிரியத்தை காட்டலாம். உலகத்தில் அவனுக்கு கேடு ஏற்படாத வகையில், உலகத்தில் அவன் நஷ்டவாளியாக மாறாத வகையில் நாம் அவருக்கு பாசத்தை காட்டலாம். ஆனால் மறுமைக்கு பிள்ளையின் வாழ்க்கைக்கு நல்ல விஷயம் நடக்க போகிறது என்றால் பிள்ளைக்காக வேண்டி சற்று இறங்கி வருவது மார்க்க அடிப்படையில் சிறந்ததுதான். இந்த அம்மையார் கேட்கிறார்கள், என் பிள்ளையை, என் மகனை நான் எவ்வளவு நேசித்தேன் என்று உங்களுக்கு தெரியும். அவர் பத்ர் போரிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். என் பிள்ளை என்னிடம் இப்பொழுது கிடையாது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். மரணத்தை நினைத்து நான் புலம்பவில்லை, மரணத்தை பார்த்து பயப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், என் மகனினுடைய மறுமை நிலை என்ன, அதை மட்டும் சொல்லிருங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி மறுமை நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய மன வலிமையை கூட்டுகிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் கேட்கிறார்கள், தூதர் அவர்கள், வைஹக், என்னமா இப்படி கேட்டீங்க? சொர்க்கம் என்பது என்ன ஒரு சொர்க்கம் இருக்கிறது என்று நினைத்தீர்களா? ஒரே ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறார். அப்படி அல்ல, ஜினான், பல சொர்க்கங்கள் இருக்கிறது. இன்னஹு லஃபி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், உங்களுடைய மகன் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படுகிற உயர்வான சொர்க்கத்தின் நடு பகுதியில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான அழகான இருக்கிற சொர்க்கங்களிலேயே உயர்வான சொர்க்கத்தில் இருக்கிறார். போதுமான கேட்கிறாங்க. உடனே அந்த அம்மையார் அமைதி அடைந்து விட்டார்கள். அதற்கு முன்பு அவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? என் பிள்ளை சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நான் அதை நல்லதாக எடுத்துக் கொள்கிறேன், பொறுத்துக் கொள்கிறேன், சபர் செய்கிறேன். ஆனால் வேறு ஏதாவது முடிவாக இருந்தால், அவங்க அந்த வார்த்தையை சொல்லாமலே கேட்கிறாங்க. சில நேரங்களில் நேரடியாக சொல்வது சில சங்கடங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், வேறு முடிவாக இருந்தால் நான் என்ன செய்வேன் என்று உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு பையனை நான் நேசிச்சேன். அப்பதான் தூதர் சொல்றாங்க, அவர் உயர்வான ஃபிர்தௌஸிலே இருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த அம்மையார் தன்னுடைய மன வலிமையை தேற்றிக் கொண்டார்கள் என்று நாம பார்க்கிறோம். இன்றைக்கு போர்கள் நடப்பதை பரவலாக நாம் பார்க்க முடிகிறது. பலமான நாடுகளும் பலம் குறைவான நாடுகளும் அல்லது நடுத்தரமாக பலத்தில் உள்ள நாடுகளும் இன்று பல போர்கள் உலகம் பார்த்திருக்கிறது. சமீப ஒரு மாத காலமாகவும் பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இதில் இரண்டு விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்று என்னவென்றால், உயிருக்கு பயந்து ஓடி ஒளியக்கூடிய தலைவர்கள், இவர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை என்ன? தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய சில தலைவர்கள். இப்படி பார்க்கிறோம். இது என்னன்னு சொன்னா, சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரிழப்புக்கு அவர்களை ஏன் ஆளாக்குகிறார்கள், அவர்களை ஏன் ஷஹீதாகுவதற்கு அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் என்றால் அர்த்தமில்லாமல் உயிரை கொடுப்பதற்கு அல்ல. யாரும் அப்படி கொடுக்க கூடாது, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொகுசாக இருந்திருக்கலாம், பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். ஏன் போருக்கு முன்வரிசையில் நிற்கிறார்கள் தெரியுமா? ஒரு தலைவர் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது வெறுமன மரணம் அல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். பாருங்கப்பா, உங்களுக்காக வேண்டி நானே உயிரை கொடுக்கிறேன், நான் பயப்படவில்லை தானே, நீங்களும் பயப்படாதீர்கள், நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், துணிந்து நில்லுங்கள், நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. நாம் இதில் நஷ்டமடைந்து விட்டாலும் கூட நம்முடைய பொருளாதாரத்தையோ நம்முடைய உடைமையோ அல்லது வேறு எதையோ நாம் இழந்து விட்டாலும் கூட மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1க்கு 10ஆக 10க்கு 700ஆக கூட தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்தியை சொன்னதின் விளைவாக தான் இன்றைக்கு ஒரு நாடே சாதாரண மக்கள் முதற்கொண்டு துணிந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், உயிரிழப்பு வரத்தான் போகிறது என்று தெரிந்தாலும் துணிந்து நிற்பதை மற்ற சமுதாய மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு மறுமை நம்பிக்கை என்பது ஒரு புரியாத விஷயம். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொள்கிறோம், நமக்கு எந்த இழப்பு வந்தாலும் சரி, நம்முடைய வலிமை அதை வைத்து அதிகமாகத்தான் மாற வேண்டுமே தவிர குறைந்து விடக்கூடாது. பொருளாதாரத்தில் நன்றாக இருக்கிறீர்களா, திடீரென்று மிகப்பெரிய ஒரு அடி, மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆயிடுச்சா, பயப்படாதீங்க, அதிலிருந்து மீளுவதற்கான வழியை பாருங்கள். அல்லாஹ் நமக்கு மறுமையில் நன்மையை கொடுப்பார். திடீரென்று நம்முடைய வீட்டிலே ஒரு உறவினர் இறந்து விட்டாரா, அதை நினைத்து கவலைப்படலாம், அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இடிந்து ஒன்றுமில்லாமல் உட்காருவதற்கு பதிலாக இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நியதிதான்.
இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று எடுத்துக்கொண்டு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை தருகிறார். ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நாம் வந்து விட்டோம், திடீரென்று கீழிறங்கி விட்டோமா, கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வெடித்து ஓரமாய் உட்கார்ந்து விடாமல் அதிலிருந்து மீண்டு வந்து அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வது போல ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று குர்ஆனில் சொல்கிறார். அப்படிப்பட்ட கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத, வலிமையான உள்ளம் கொண்ட மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் சராசரி முஸ்லிமாக இருந்தால் மட்டும் பத்தாது, மறுமையினுடைய நம்பிக்கையை ஆழமாக மனதில் விதைத்துக் கொள்ள வேண்டும். கியாமத் நாளினுடைய நம்பிக்கையை ஆழமாக மனதில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நன்மையையும் அதிகமாக செய்வோம், தீமையையும் விட்டு தவிர்த்து கொள்ளலாம். இழப்புகள் வரும் பொழுது அதை நினைத்து ஒரு நல்ல மன வலிமையை நாம் தேற்றிக் கொண்டு உலகத்திலும் நாம் உறுதியாக இருக்க முடியும், நாளை மறுமையிலும் நன்மை பெற முடியும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நான் முடிவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தற்பொழுது நடக்கக்கூடிய போர் விஷயங்களை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இதில் நாம் அனைவரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மற்ற சமூகங்களை கடந்து முஸ்லிம்களாகிய நாம் ஒரு ஆழமான பார்வையை கொண்டிருப்பது அவசியமானது. பொதுவாக யூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய இயல்பிலேயே உள்ளது, ஒப்பந்தங்களை அவர்கள் மதிப்பது கிடையாது. அவர்களும் சேர்ந்துதான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவார்கள், யாரும் யாரையும் தாக்க மாட்டோம் என்று வருவார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை முதலில் யார் முறிப்பார்கள் என்று சொன்னால் யூதர்கள் தான். இது இன்றைக்கு நேற்று அல்ல, இது ஒரு புதிய விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே இதற்கான ஒரு மாதிரிகள் உள்ளதை நாம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஹைபருக்கு அவர்கள் செல்கிறார்கள். செல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இங்கிருந்து எப்படியாவது யூதர்களை நம்ம நாடு கடத்திடணும், அவங்க வேண்டவே வேண்டாம் என்றுதான் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு சின்ன தடை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலகட்டத்தில் இந்த ஹைபர் கைக்கு வரும் பொழுது யூதர்கள் தூதரிடம் கேட்டார்கள், நாங்க எங்கே இருந்துக்கிறோம், நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம் என்றுதான் அவங்க கேட்டாங்க. தூதர் சொல்கிறார்கள், நுகிர்ருக்கும், உங்களை நாங்கள் இங்கு அமர வைக்கிறோம், நீங்க இங்க குடிகளாக இருக்கலாம், ஆனால் பிமாஷினா, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதன்படிதான் இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு மதீனாலே யூதர்களை படிச்சுட்டாங்க, இவன் இப்படித்தான் இருப்பான் என்று தெரிந்து விட்ட காரணத்தினால அவர்களிடம் சொல்கிறார்கள், நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க இருக்கணுமே தவிர நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க என்று சொல்லி வச்சுட்டாங்க. நல்லாதான் இருந்தான். இருக்கும் பொழுது திடீரென்று இவர்களுடைய வேலையை இவர்கள் காட்ட ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அஹ்ஸாபுடைய யுத்தம், அந்த யுத்தத்திலே பனு குரைலா என்கிற யூதர்களில் உள்ள ஒரு குடும்பத்தினர்கள், ஒரு பிரிவினர்கள், அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்க எங்களுக்கு உதவணும், எங்களுக்கு எதிராக யாருக்கும் சேர்ந்து கொண்டு வரக்கூடாது, நாங்களும் உங்களுக்கு எதிராக வரமாட்டோம் என்பதுதாங்க ஒப்பந்தம். வழக்கம் போல யூதர்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறி அந்த அஹ்ஸாப் யுத்தத்திற்கு இவர்களும் ஒரு சூத்திரதாரிகளாக இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த மாதிரி நடப்பாங்கன்னு தெரிஞ்சனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களை எப்படியாவது நாடு கடத்தன்னு நினைச்சாங்க. அவங்களுடைய காலகட்டம் வருகிறது, ஆட்சி வருகிறது, இவர்களுடைய கோதங்களும் இவர்களுடைய கீழறுப்பு வேலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஜ்லாஹும், அவர்களை நாடு கடத்தி விட்டார்கள் என்கிற செய்தியை நாம் புகாரி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம். எனவே யாரும் இதை நினைச்சு பயப்பட வேண்டாம். யூதன் அவன் நேர்மையா நடந்தாதான் ஆச்சரியப்படணுமே ஒழிய, அவன் நியாயம் இல்லாம நடந்தான்னு வச்சுங்க, அது யதார்த்தம் தான், அது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். ஒன்று, இப்ப பிரச்சனை என்னவென்றால், இது மாதிரி நடக்கும் பொழுது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அது ஒரு கவலையான விஷயம். ஆனால் இன்னொரு புறத்திலே ஈரான் என்கிற நாடு இவர்களை ஏன் இவ்வளவு தூரம் எதிர்த்து நிற்க முடிகிறது என்று கேட்டால், சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஈரான் என்பதே, அதாவது ஷியாக்கள் என்பவர்களே யூதர்கள் போட்ட ஒரு குட்டி தான் ஒரு வகையிலே. அலி அவர்களுடைய வாழ்நாள் காலகட்டத்திலே அப்துல்லாஹ் இப்னு சபா என்கிற ஒரு மனிதன்,
இவன் பிறப்பால் ஒரு யூதன். இவன் என்ன முடிவெடுக்கிறான் தெரியுமா? முஸ்லிம்களை என்ன செய்தாலும் வீழ்த்த முடியவில்லை. அவங்கள்ட்ட நம்ம பொய் பேசி பார்க்கிறோம், மாற மாட்டாங்க. அல்லது அவர்களை ஆசை காட்டி பார்க்கிறோம், வீழ மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? யூதர்களை வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் முஸ்லிம்களை நாம அழிக்கணும் இவன் முடிவு பண்றான். இவன் ஒரு யூதன். அதாவது நிறைய இந்த தந்திரங்கள்ல இந்த பி டீம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பி டீம்னா என்னன்னு சொன்னா, 2 டீம் விளையாடுறான்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு வாலிபால் மேட்சே நடக்கிறது. ப்ளூ டிஷர்ட் ஒரு டீம், ரெட் டிஷர்ட் இன்னொரு டீம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்ப ரெட் டிஷர்ட் டீம் அவன் கடைசி வர நம்மளால் ஜெயிக்க முடியாது, நேர்மையா விளையாண்டால் நமக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்து விட்டால், ப்ளூ டிஷர்ட் இருக்கான் பாருங்களேன், அந்த டீம்ல இவனுடைய ஆளை அனுப்புவான். அவன் ப்ளூ டிஷர்ட் தான் போட்டிருப்பான், ரெட் டிஷர்ட் போட்டுக்க மாட்டான், அங்கேதான் விளையாடுவான். அது யாருக்கும் தெரியாது. ஆனா களத்துல நிற்கும் பொழுது, கிரவுண்ட்ல நிற்கும் பொழுது அவன் பாத்தீங்கன்னா இவனுக்கு சாதகமாக எல்லாத்தையும் செய்வான். கையில இருக்கிற பால அவை அடிச்சு விடுவான், கையில் விழக்கூடிய பால விட்டுருவான். பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். யாருக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறவே முடியாது. இந்த ஒரு பார்முலாவை கையில் எடுத்துதான் அப்துல்லாஹ் இப்னு சபா என்கிற ஒரு யூதன் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டு எப்படியாவது இதுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் என்று வந்தவன் தான் அலி அவர்களுடைய வாழ்நாள் காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அளவு கடந்து புகழ்ந்தவன். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அலி அவர்களை ஷியாக்கள் அதிகமாக தூக்கி பிடிப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை விரும்புவது கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு விரும்புவதில்லை. ஆனால் இந்த மக்கள் அப்படி செய்வார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். அதனுடைய துவக்க புள்ளி அப்துல்லாஹ் பின் சபா தான். அப்படியே சொன்னான், அந்த காலிகுனா, நீங்க தான் எங்களை படைச்சவங்கன்னு சொல்லிட்டான். அந்த ராசிகுனா, நீங்க தான் எங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய நபர் என்று சொன்னான். அவனுக்கு அலி அவர்கள் கடுமையான தண்டனை கொடுத்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே படிக்க முடிகிறது. அவனுடைய அந்த ஒரு தொடர்ச்சி தான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷியாவாக மாறியது, இப்படி மாறியது. எனவே தாயை பற்றி பிள்ளைக்கு தெரியாதா என்று சொல்வது போல அவர்களுடைய நடை உடை பாவனைகள், அவர்கள் எங்கெல்லாம் போய் வருவார்கள், எப்படியெல்லாம் குறுக்கு வழியிலே யோசிப்பார்கள் என்பதை தெளிவாக இவர்கள் புரிந்து வைத்திருப்பதனால் தான் என்னவோ அவனுடைய ரூட்ல இவன் போறான். அவன் எப்படி வந்தாலும் அதற்கேற்ற மாதிரி போகக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை என்னவென்று சொன்னால், உலகத்தினுடைய அமைதிக்காக பிரார்த்தனை செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உலக மக்கள் படக்கூடிய துன்பம், இந்த துன்பம் சாதாரணமா எலெக்ஷன் வரதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு விலையேற்றத்தையும் நெருக்கடியான சூழ்நிலையும் மக்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் அரசியல் நோக்கர்கள் எல்லாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து விடாமல் சுமூகமாக அனைத்து மக்களும் வாழ்ந்து ஒரு நல்ல நிலையில் இருந்து நெருக்கடியான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாமும் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு போர்கள் நடந்தால் இது எந்த ஒரு நாடு வெற்றி அடைகிறது என்பதை விட மக்கள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகுவார்கள். அடித்தட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள். சில மக்கள் தன்னுடைய வம்சத்தை இழக்கக்கூடிய பொருளாதாரத்தை 40 வருடங்கள் 50 வருடங்கள் சிறுக சிறுக சேர்த்த பொருளாதாரத்தை 2 நாட்களில் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இது போன்ற போர்களில் ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் ஏற்படக்கூடாது என்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே ஆழ்ந்து துஆ செய்து மக்களினுடைய மன அமைதிக்காகவும் உலக நாட்டினுடைய அமைதிக்காகவும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.